வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,14,220 ரூபாய்க்கு விற்பனை. MBBS, BDS படிப்புகளுக்கான மருத்துவ கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் நடைபெறுகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் இடஒதுக்கீட்டில் 4,860 விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் கலந்தாய்வு. காவிரி நீர் தர முடியாது, மேகதாது அணையை கட்டுவதை வலியுறுத்தி கர்நாடகாவில் கன்னட அமைப்பினர் சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம். போராட்டம் காரணமாக தமிழக கர்நாடக எல்லையில் பதற்றம் நிலவி வரும் நிலையில் போலீசார் குவிப்பு. சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் 3ஆம் நாள் அணிவகுப்பு ஒத்திகை. பல்வேறு படை பிரிவுகளை சேர்ந்த வீரர்கள் அணிவகுப்பு நடத்திய நிலையில் மெரினாவில் போக்குவரத்து மாற்றம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. ஊஞ்சல் உற்சவத்தின் போது ஊஞ்சலை அசைத்து மனமுருகி வழிபட்ட அமைச்சர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் ஏராளமான பெண்கள் ஆங்காங்கே சாமி வந்து ஆடி பரவசம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் வெள்ளித்தேரில் பர்வதவர்தினி அம்பாள் வீதி உலா. உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநில பக்தர்களும் கலந்து கொண்டு சிவசிவா என பக்தி முழக்கமிட்டு வடம் பிடித்து வழிபாடு. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே முனியப்பன் கோவிலில் ஆடி அமாவாசை முன்னிட்டு ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் கறி விருந்து நிகழ்ச்சி. 400க்கும் மேற்பட்ட ஆடுகள், 500க்கும் மேற்பட்ட சேவல்கள் சமைக்கப்பட்டு 4000க்கும் அதிகமானோருக்கு விடிய விடிய விருந்து. சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் இன்று காலை 11 மணிக்கு நடைபெறவுள்ள தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாடு என்ற பெயரில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. சென்னையில் இன்று நடைபெறும் வெற்றி தமிழ்நாடு மாநாடு 2026 ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும். தமிழ்நாட்டின் மீதான உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாநாடு அமையும் என அமைச்சர் கீர்த்தனா கருத்து. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்துவது கிடையாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும். அணைகளில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் தமிழகத்துக்கு திறந்துவிட கர்நாடகா மறுக்கிறது என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசு கொண்டுவர திட்டமிட்டுள்ள தொகுதி மறுவரையறை மசோதாவால் தென் மாநிலங்கள் பாதிக்கும். தற்போதைய நடைமுறையிலேயே எம்பிக்கள் எண்ணிக்கை தொடர வேண்டும் என கோரிக்கை. என தெரிந்ததின் அடிப்படையில் 1971க்கு பிறகு உள்ள எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு தொகுதி மறுவரையறை செய்தாலும் மக்கள் தொகையை சிறப்பாக கட்டுப்படுத்திய தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக பாதிக்கப்படும் என்பது நிதர்சனமான உண்மை. எனவே தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையான 543 என்ற அளவிலேயே நிரந்தரமாக வைப்பதற்கும் மாநிலங்களுக்கு இடையேயான எண்ணிக்கை பகிர்வை நிரந்தரமாக வைக்கவும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி
தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கீழ்க்கண்ட தீர்மானங்களை ஒருமனதாக நிறைவேற்றுகிறது. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றும். அதிக உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேறியதாக சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவிப்பு. முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அறிவிப்பு. 544 நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும் வகையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்ட மசோதாவையும், அதே போல பெண்களுக்கான நாடாளுமன்ற சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டை உறுதி செய்யும் இந்த மசோதாவையும், அதே போல மக்களவை மாநிலங்களிடையே சதவிகிதம் 2.2:1 என்ற சதவீதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தமிழகத்தை வஞ்சிக்கும் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானத்திற்கு மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ செல்லசாமி ஆதரவு. இன்றைக்கு 543 எண்ணிக்கை என்பது அதுவே போதும். தமிழகத்தை போன்ற தென் மாநிலங்களை வஞ்சிக்க கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கும் அதே போன்று மகளிர் இடஒதுக்கீட்டிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எனவே மாண்புமிகு முதல்வர்கள் முன்மொழிந்தது போன்று 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற நேரத்தில் 543 எண்ணிக்கையிலே மகளிருக்கும் 33% இடஒதுக்கீடு என்பதையும் கருத்தில் கொண்டு அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டு இந்த மாண்புமிகு முதலமைச்சர்கள் இங்கே முன்மொழிந்திருக்கக்கூடிய அரசியல் தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மனதார வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். தற்போதுள்ள மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கும் என முதலில் எதிர்த்ததும் திமுக. முதலமைச்சரின் தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பேச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் புதுசாக டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத இந்தியாவுக்கே முதலாக சொன்ன இயக்கம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய தலைவர் அவர்கள்தான். இந்த விஷயத்தில் எங்களுடைய கழக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை இங்கே பேசிய அமைச்சர் பெருமக்கள் உட்பட பல்வேறும் இங்கே பதிய வச்சிருக்கிறாங்க. ஆயிரத்து 1971 மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி வலியுறுத்தல். திமுகவை பொறுத்தவரைக்கும் 33% மகளிருக்கான மசோதாவையும் அரசின் தீர்மானத்தை வரவேற்பதாக அறிவிப்பு. 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18 சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். மத்திய அரசின் தொகுதி மறுவரையறை மசோதா சாதகமா பாதகமா என தெரியாமல் முதல்வரின் தனி தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்காது. மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்மானத்தை மட்டும் ஆதரிப்பதாக பேரவையில் இபிஎஸ் அறிவிப்பு. தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமா உள்ளதா பாதகமா உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக
தமிழக வெற்றி கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்களுக்கு பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த தீர்மானத்தில் குறிப்பிட்டிருக்கின்றது. அந்த தீர்மானத்தை மட்டும், அதாவது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை மட்டும் ஆதரித்து அமர்கிறது. தொகுதி மறுவரையறையில் மாநிலங்களுக்கான விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. மாநிலத்திற்கான எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது அதிமுகவின் நிலைப்பாடு என பேச்சு. தொகுதி மறுவரையில் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. இந்த உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதால் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள பிரதிநிதித்துவம் குறையாமல் எண்ணிக்கை 50% உயர்த்த வழிவகை செய்யப்பட வேண்டும் என்பது எங்களின் நிலைப்பாடு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு பாமக கடும் எதிர்ப்பு. செவிவழி செய்தியை கேட்டுக்கொண்டு வரப்பட்ட தனி தீர்மானத்தை பாமக ஆதரிக்கவில்லை என எம்எல்ஏ கணேஷ்குமார் அறிவிப்பு. குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மத்திய அரசு தொகுதி மறுவரைக்கான சட்ட முன்வடிவு கொண்டு வராத நிலையில் தமிழ்நாட்டில் தீர்மானம் கொண்டு வருவது எப்படி சரி? அரசினர் தீர்மானத்திற்கு ஆதரவா இல்லையா என்று கூறாமல் உரையை முடித்த தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த். தொகுதி மறுவரையை தொடர்பான இந்த மசோதாவில் சட்ட முன்வழிவு இதுவரைக்கும் மத்திய அரசுல சட்ட முன்வழிவு இதுவரை கொண்டு வரவில்லை. அப்படி இருக்கையில் நம் தமிழ்நாட்டில் அந்த கொண்டு வருவதை எந்த அடிப்படையில் இது சரியாக இருக்கும் என்பதை நான் கேட்கிறேன். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் அவசரப்பட்டு கொண்டு வந்த முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை பாஜக எதிர்ப்பதாக எம்எல்ஏ போஜராஜன் அறிவிப்பு. மகளிர் இடஒதுக்கீடு தீர்மானத்தை வரவேற்கிறோம் என பேரவையில் பேச்சு. இந்த மாதிரி ஒரு நிலை வரும்பொழுது எல்லோரும் அமர்ந்து அந்த மத்திய அரசை கேட்டு இந்த மாதிரி இருக்கிறது, எங்களுக்கு இழப்பு வரக்கூடாது, எங்கள் மக்களுக்கு வரக்கூடாது என்பதை உணர்ந்து செய்தால் அதில் தவறு இல்லை. ஆகவே இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. தொகுதி மறுவரையறை மூலம் வடக்கு ஆளுமையின் கீழ் தெற்கு சுருக்கப்படும். முதலமைச்சரின் தனி தீர்மானத்தை ஆதரித்து அமைச்சர் வன்னியரசு பேச்சு. ஆனால் எல்லோரும் அதை வரவேற்க வேண்டும் என்கின்ற ஏனென்றால் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். தமிழருடைய அடையாளத்தை, தமிழருடைய மொழியை, தமிழருடைய பண்பாட்டை, தேசியத்துடைய அடையாளத்தை உலகுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு தனித்த தீர்மானம் என்கின்ற அடிப்படையில் இதை நான் முன்மொழிகின்றேன். தொகுதி மறுவரைக்கு எதிரான தீர்மானம் மீது காங்கிரஸ் ஆதரவு. மாமக எம்எல்ஏ ஜவாஹிருல்லா, மாஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரியும் ஆதரவு அளித்தனர். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என அண்ணா கூறியது இன்னும் தொடர்கிறது என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. அரசியலமைப்பு சிதைந்துவிடக் கூடாது என்பதே தனி தீர்மானத்தின் நோக்கம் என விளக்கம். மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்தவர்கள். இந்த தீர்மானத்தில் மிக முக்கிய பிரச்சனை மாநில சுயாட்சியை நாம் இழப்போம். அண்ணா அன்னைக்கே முழங்கினார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்களிலிருந்து ஒரு பிரதமர் உருவாக வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேச்சு. நீட் தேர்வை விட மோசமானது தொகுதி மறுவரையறை எனவும் விமர்சனம். கிடையாது. 5-6 வட மாநிலங்கள் சேர்ந்தால் ஒரு பிரதம மந்திரியை உருவாக்க முடியும் என்கின்ற நிலை இன்றைய வரையும் இருந்துட்டு இருக்கு. அதை மாற்றப்பட வேண்டும். தென்னிந்தியாவிலிருந்து, ஏன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதம மந்திரி எதிர்காலத்தில் உருவாக்கப்பட வேண்டும்.
50% பிரதிநிதித்துவம் அடிப்படையில் கொண்டுவர திட்டமிட்டுள்ள பாஜகவின் மசோதாவை தோற்கடிக்க வேண்டும். தொகுதி மறுவரையறை மசோதா விவகாரத்தில் அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. எல்லோரும் இணைந்து 39 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இணைந்து இந்த சட்டம் எப்பொழுது வந்தாலும் அது மக்கள் தொகையின் அடிப்படையிலேயோ விகிதாச்சாரின் அடிப்படையிலேயோ இல்லை 50% அதிகமாக கொடுக்கப்படும் என்று சொன்னாலோ இல்லை எங்களுக்கு பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் உருவாக்கிய அந்த சட்டத்தை பாதுகாத்து வாஜ்பாய் அவர்கள் சட்டத்தை பாதுகாத்ததை போல இன்னும் 25 வருட காலங்கள் இதே 543 ஃப்ரீஸ் செய்ய வேண்டும். தொகுதி மறுவரையறை வரும்போது எந்த ஒரு பாதிப்பும் வராது என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்ததாக எடப்பாடி பழனிசாமி கருத்து. தொகுதி மறுவரையில் மாநிலங்களுக்கான தற்போதுள்ள விகிதாச்சாரம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்பது வெளிப்படையாக இல்லை. இந்த உறுதியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியதால் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் 16/4/2026 அன்று மாலை நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசுகின்ற போது உள்துறை அமைச்சர் கொடுத்த வாக்குறுதி எப்படி நம்புவது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் கேள்வி. நம்முடைய பாரத முதல் பிரதம மந்திரி நேரு அவர்கள் கூட எக்காரணம் கொண்டும் இந்தியை தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் மீது திணிக்க மாட்டோம் என்ற உறுதியை அளித்தார். ஆனால் என்ன நடக்குது என்பது அனைவரும் தெரிந்ததுதான். அதனால அந்த நேரு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை கூட நம்மால் காப்பாற்ற முடியாத சூழல் தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற சூழல்ல திரு அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை நம்ம எந்த அளவுக்கு நம்மால காப்பாற்ற முடியும் என்பது நிச்சயமாக தெரியாது. அதனால் சட்டத்தில் என்ன இருக்கிறதோ, அரசியல் சாசன சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதுதான் நிரந்தரம் என்பதை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். நன்றி. கோவையில் கல்லூரி மாணவன் கொலை சம்பவம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம். அதிர்ச்சி சம்பவத்திற்கு இந்த அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும் என பேரவையில் வலியுறுத்தல். காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. மாநிலத்தின் சொந்த வருவாய் குறைந்தும் செலவினம் அதிகரித்தது ஏன்? பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன் விளக்கம். செலவினத்தையும் திட்ட அனுமதிகள் மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு அளித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும் திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. பல்வேறு சீர்திருத்தங்களால் அரசுக்கு 15,000 கோடி ரூபாய் கூடுதலாக வருவாய் கிடைத்துள்ளதாக அமைச்சர் மரிய வில்சன் தகவல். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். கடந்த 3 மாதங்களில் எந்தெந்த வழியில் 15,000 கோடி கிடைத்தது என விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது நேரடியாக. வேளாண் பட்ஜெட்டுக்கு கிடைத்த வரவேற்பை பொறுத்துக் கொள்ள முடியாமல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வெற்று பட்ஜெட் என்று கூறுகிறார். இது வெற்று பட்ஜெட் கிடையாது, வெற்றி பட்ஜெட் என வேளாண் பட்ஜெட் மீதான பதிலுரையில் அமைச்சர் வினோத் பதிலுரை. நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். வேளாண் பட்ஜெட்டுக்கு விவசாயி மத்தியில் கிடைத்த வரவேற்பை பொறுத்து கொள்ள முடியாமல் சில கட்சிகள் உட்பட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெற்று பட்ஜெட்டாக இந்த வேளாண் நிதி அறிக்கை அமைந்திருக்குது என்று கூறினார்.
சூரியனால் பலருக்கும் வேர்த்தது, தற்போது சூரியனுக்கே வேர்த்துள்ளதாக அமைச்சர் வினோத் திமுக மீது மறைமுக விமர்சனம். சூரியனை யாராலும் நெருங்க முடியாது என அமைச்சருக்கு ஓ பன்னீர்செல்வம் ரிப்ளை. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான செயலியில் சாதி பட்டியலை இணைக்க பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை கடைபிடிக்க வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம். மெத்தபெட்டமைன் பறிமுதல் தொடர்பாக சென்னையில் நடந்த சோதனையில் சுமார் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். மிசோரமில் நடந்த சோதனையில் 50 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் என்ஐஏ விளக்கம். மன்னார் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 9 பேர் படகுடன் கைது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் நில மோசடி வழக்கு. கைதான துணை ஆட்சியர் அன்பழகனை சஸ்பெண்ட் செய்து வருவாய் நிர்வாக ஆணையர் உத்தரவு. சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு தினமும் அரங்கேறும் அவலம். நோயாளிகளுக்கான முட்டையை படுக்கையிலேயே வைத்து செல்லும் ஊழியரின் செயலால் அதிர்ச்சி. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியின் மூவர்ண நிறத்தில் ஜொலிக்கும் உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில். வியப்புடன் அழகை ரசித்து பார்த்து செல்லும் பக்தர்கள். மதுரை மேலூரில் நாகம்மாள் கோயில் ஆடி உற்சவ விழா கோலாகலம். 10,000க்கும் மேற்பட்டோர் முளைப்பாரி ஊர்வலமாக எடுத்துச் சென்று வழிபாடு. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததால் அது குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம். மின் கட்டணம் உயர்ந்துவிட்டதாக நடிகை வைஷாலி வீடியோ வெளியிட்ட நிலையில் தமிழ்நாடு தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கம். நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த அரசு முழுமையாக தயாராக இருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள் விலகி செல்வது ஏமாற்றத்தை அளிப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேதனை. பதாகைகளை ஏந்துவதும் முழக்கமிடுவதும் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் வழக்கமாக மாறிவிட்டதாக குற்றச்சாட்டு. வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடைபெறும் என அக்கட்சி அறிவிப்பு. நீட் விவகாரம், மாணவர் மீதான தாக்குதல் மற்றும் ராமர் கோயில் நிதி முறைகேடு குறித்து உச்சநீதிமன்ற விசாரணை கோருவது குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். நீட் வினாத்தாள் கசிவு வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சிறப்பு நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றது. சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அஜய் குப்தா 13 பேர் மீது சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை பரிசீலித்து விசாரணைக்கு ஏற்றார். ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட்டதாக ட்ரம்ப் அறிவிப்பு. நீரிணையை ஒட்டிய அமெரிக்க கடற்படையின் முற்றுகை எஃகு சுவர் என்றும் அதற்கு எதிராக ஈரான் எதுவும் செய்ய முடியாது என்றும் திட்டவட்டம். முதல் முறையாக இந்தியாவிலிருந்து பெட்ரோலை இறக்குமதி செய்கிறது ரஷ்யா. உக்ரைன் நடத்திய தாக்குதலால் எரிபொருள் நிலையங்களில் சேதம் ஏற்பட்டதை அடுத்து நடவடிக்கை. நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை நிகழ்ந்த 2026ஆம் ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம். கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் பார்த்து ரசித்த பொதுமக்கள். ஐரோப்பிய நாடுகளில் முழு சூரிய கிரகணத்தை வெறும் கண்ணில் கண்டு களித்த மக்கள். கிரகணம் பிடித்த 2 நிமிடத்தில் பகல் பொழுதே திடீரென இரவாய் மாறிய நிலையில் இணையத்தில் பரவி வரும் வீடியோ. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் உருவான தர்மன் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடக்கம். பிரத்யேக வீடியோவை வெளியிட்ட ராஜ்கமல் பட நிறுவனம்.